மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது படைவேளும் என்பதை பற்றி பார்த்தோம். சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலைஞர்கள் இஃது என்ன மாய வித்தையா என்று வியந்தார்கள். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினார்கள். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் யமனோ என்று பயந்தனர். தம்முடைய இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதோ என்று எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர்கள் தங்களுடைய படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினார்கள். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பிச் சென்றார்கள். ஒரு சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டார்கள். எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் செல்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய மலை குகைகளுக்குள்ளேயும் புதர்களுக்குள்ளேயும் தப்பி ஓடினார்கள் ஒரு சிலர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடிச் சென்றார்கள். தம்முடைய நள்ளலையும் மற்றவர்களினுடைய நள்ளலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சி ஓடினர். தஞ்சம் வேண்டி பணிந்து வணங்கினார்கள். சோழ மன்னனினுடைய படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியைப் போல பிளிறியது. அந்த ஓசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தார்கள். மற்றவர்கள் அனைவருமே புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்துச் சென்றார்கள். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது விடுதலை திருநாள். நம்முடைய வாழ்வில் நாம் பல விழாக்களை கொண்டாடியிருப்போம். நம்முடைய பிறந்தநாள் விழாக்கள் அல்லது திருமண நாள் விழாக்கள், கோவில் திருவிழாக்கள், இவை அனைத்துமே அந்த தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கும். அதேபோல் கோவில் திருவிழாக்கள் அந்தந்த சமயங்கள் சார்பாக கொண்டாடக்கூடிய விழாக்கள், இவை அந்தந்த சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த நாடை ஒன்று திரண்டு அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நன்னாள் அப்படின்னா அதுதான் விடுதலை திருநாள். அந்நியரினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாள். ஏறத்தாழ 300 வருடங்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்த ஆங்கிலேயர்களினுடைய அந்த இருண்ட ஆட்சியானது முடிந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நாள்தான் விடுதலை திருநாள் என்பது. அத்தகைய விடுதலை திருநாளை பற்றி கவிஞர் மீரா அவர்கள் எழுதிய பாடலின் வாயிலாக அவர் எதனை பற்றி சொல்கின்றார், விடுதலை திருநாளை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி அவருடைய கவிதையின் வாயிலாக நாம் காண இருப்போம். பாடப்பகுதிக்குள் செல்வோமோ மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 147 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. கவிஞர் மீரா
மீ. ராசேந்திரன் என்ற இயற்பெயரை உடையவர். தன்னுடைய இலக்கிய படைப்புக்காக மீரா என்று அழைக்கப்படுகின்றார். 1938ஆம் ஆண்டு சிவகங்கையில் பிறந்தவர். சிவகங்கையில் உள்ள கல்லூரியில் படித்து அங்கேயே பேராசிரியராகவும் பணியாற்றியவர். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தி வந்தவர். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய படைப்புகள் என்று பார்த்தால் மண்ணில் சிறுதேர் ஒரு மதிப்பீடு என்ற திறனாய்வு தொகுதியையும், மீ. ராசேந்திரன் கவிதைகள் 3ம் 6ம், மன்னர் நினைவில், கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், ஊசிகள், கோடையும் வசந்தமும், குக்கு, கட்டுரைகள், வா இந்த பக்கம், எதிர்கால தமிழ் கவிதை, மீரா கட்டுரைகள் போன்றவை. கலந்துரையாடல் கவிதை ஒரு கலந்துரையாடல், மீராவும் பாலாவும். அவர் தொகுத்தது தேன் சுவை என்ற நூல். அடுத்து பாரதியம் என்ற தலைப்பில் கவிதைகளும், பாரதியம் என்ற தலைப்பில் கட்டுரைகளும். சுயம்வரம் கதை, கட்டுரை, கவிதை ஆகியவற்றினுடைய ஒரு கதம்பமாக இருப்பது சுயம்வரம் என்ற தொகுதி. அவர் 2 இதழ்களை நடத்தியிருக்கின்றார். ஒன்று அன்னம் விடு தூது, மற்றொன்று கவி. தமிழுக்கு சிறப்பானதொரு பங்காற்றியதன் காரணமாக மீரா அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசும், பாவேந்தர் விருதும், சிற்பி இலக்கிய விருதும், தமிழ்ச் சான்றோர் பேரவை விருதும் போன்ற விருதுகளானது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. நமக்கு வந்திருக்கக்கூடிய கவிதையானது அவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்ற நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கின்றது. அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடலை காண்போம் மாணவர்களே. நன்றி. விடுதலை திருநாள், பிறந்தநாள், திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள்களாகும். சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்தியர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இன்றியமையாத நாள் ஒன்றினுடைய சிறப்பினை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண்போம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் ஜீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது.
சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றிப் படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிளங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். நன்றி. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. 300 வருடமாய் 300 ஆண்டுகள் 300 ஆண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்திருக்கக்கூடிய அரக்கர்களாகிய அந்நியரினுடைய ஆங்கிலேயரினுடைய இருண்ட ஆட்சி முடிந்துவிட்டது என்று நாம் கூறக்கூடிய நாள் இன்று. 300 வருடங்களாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய நாட்டை நம்முடைய தாய் நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அத்தகைய ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலமானது, அதுவும் அவர்களுடைய இருண்ட ஆட்சி காலமானது முடிந்துவிட்டது என்று நாம் சொல்லக்கூடிய நாள் எதுவென்றால் அது இந்நாள் தான். நம்முடைய நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கக்கூடிய அந்த பொன்னாள் தான் இன்று. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட, செத்த பிணமாய் உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்திருந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றி இருக்கக்கூடிய நிர்மூட உறக்கத்தை, அறியாமை அப்படிங்கிற அந்த உறக்கத்தினை உயிரற்ற பிணங்களைப் போன்று கிடந்திருக்கக்கூடிய நம்முடைய நாட்டு மக்கள் அவர்கள் அனைவரையும் பற்றி இருந்தது அறியாமை என்ற அந்த உறக்கமானது. அந்த அறியாமை என்ற உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து, இந்த அறியாமை அப்படிங்கிற அந்த உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து அவர்களை விழிக்க வைத்தது. அந்த அறியாமை என்ற உறக்கத்தில் இருந்து அவர்களை விழிக்க வைத்தது இந்த உலகமே வியக்கும்படியாக வைத்தது எந்த நாளோ அந்த நாள்தான் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரையும்
பற்றி இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்ற உறக்கத்தில் மூழ்கி கிடந்தார்கள். அந்த உறக்கத்தை அவர்களை விட்டு நீங்குவதற்காக ஓட ஓட விரட்டியடித்த நாள், இந்த உலகமே வியக்கும்படியாக செய்திருக்கக்கூடிய நாள் எதுவோ அந்த நாள்தான் இன்று. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்குடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. அடிமையாக தவித்து கொண்டிருந்த இந்திய தாய், பாரத தாய், அடிமையாக அங்கே ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டில் தவித்து கொண்டிருந்த பாரத தாய் சினந்து எழுந்து, கோபப்பட்டு எழுந்து தன்னுடைய கை விலங்கை, தன்னுடைய அடிமை அப்படிங்கிற அந்த கை விலங்கை உடைத்து பகைவர்களை அழித்து தான் அவிழ்த்த கூந்தலை மீண்டும் முடித்து தன்னுடைய நெற்றியில் திலகத்தை வைத்து பொட்டு வைத்து இந்தியர்களுக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் எதுவென்றால் அந்நன்னாள் தான் இன்று, விடுதலை திருநாள். அடிமையாக தவித்து கொண்டிருந்த இந்திய தாய், பாரத தாய் மிகவும் சினம் கொண்டு எழுந்து தன்னுடைய அடிமை என்ற அந்த விலங்கினை உடைத்து ஆங்கிலேயர்களை அழித்து தான் அவிழ்த்திருந்த கூந்தலை முடித்து தன்னுடைய நெற்றியில் திலகத்தை வைத்து இந்தியர்களுக்கு மகிழ்வான ஒரு மகிழ்ச்சியான காட்சியை அளித்த நாள் விடுதலை திருநாளாகிய இன்று. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப் போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கில் சதி செய்யப்பட்டு ஒரு பொய்யான வழக்கில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்படுகின்ற அந்த கடைசி நேரத்திலும் கூட தன்னுடைய மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவினுடைய விடியல் தோன்றிய நாள் இன்று. சூழ்ச்சி செய்யப்பட்டு பொய்யான வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்ட மாவீரர் பகத்சிங் அவர்கள் அவர் தூக்கிலிடப்படுகின்ற கடைசி நேரத்திலும் கூட அவருடைய மனக்கண்ணில் இந்தியாவினுடைய விடுதலை பற்றி கனவு காண்கின்றார். அத்தகைய விடியல் தோன்றிய நாள் இன்று. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூவாளம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இன்று. பகைமை அப்படிங்கிற அந்த முள்காட்டினை அழித்து, பகைமை என்ற அந்த முள்காட்டினை அழித்து அங்கே விளைந்திருக்கக்கூடிய மூங்கிலை, அந்த காட்டில் விளைந்திருக்கக்கூடிய மூங்கிலை புரட்சி என்ற புல்லாங்குழலால் அந்த மூங்கிலை மாற்றியமைத்து தங்களுடைய மூச்சுக்காற்றினால் பூபால இசையை பாடக்கூடிய இனிய நாள் இன்று. பகைமை என்ற அந்த முள்காட்டினை அழித்துவிட்டு அங்கே விளைந்திருக்கக்கூடிய மூங்கிலை புரட்சி என்ற புல்லாங்குழலாக மாற்றியமைத்து தன்னுடைய மூச்சுக்காற்றினால் பூபால ராகம் பாடுகின்ற இனிய நாள் இன்று. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இதம் தருகின்ற, இன்பத்தை தருகின்ற இந்த விடுதலை திருநாளை கொண்டாடுவதற்காக வாய்ப்பளித்த நம்முடைய தாய் தமிழ் நாட்டை நம்முடைய தமிழ் மொழியால் நாம் வணங்குவோம் என்று சொல்கின்றார் மீரா அவர்கள். 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி அரசாண்ட அரக்கர்களாகிய ஆங்கிலேயர்களினுடைய 2 ஆட்சி
முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை கூறக்கூடிய நாள் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரையுமே பற்றியிருந்த அறியாமை என்ற உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று. அடிமைகளாக தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன்னுடைய கை விலங்கை உடைத்து பகைவர்களை அழித்து அவிழ்த்த கூந்தலை முடித்து தன்னுடைய நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று. ஒரு பொய்யான வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படுகின்ற கடைசி நேரத்திலும் கூட தன்னுடைய மனக்கண்ணில் கனவு கொண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று. பகைமை என்ற முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்ற புல்லாங்குழலாக மாற்றியமைத்து தன்னுடைய மூச்சுக்காற்றினால் பூபால ராகம் பாடுகின்ற இனிய நாள் இன்று. அனைவருக்கும் இன்பத்தை தருகின்ற இந்த விடுதலை திருநாளை கொண்டாடுவதற்காக வாய்ப்பளித்த நம்முடைய தாய் தமிழ்நாட்டை நம்முடைய தமிழ் மொழியால் வணங்குவோம். புரிந்த தமிழர்களே, நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது விடுதலை திருநாள் என்பதை பற்றி பார்த்தோம். 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி அரசாண்ட அரக்கர்களாகிய ஆங்கிலேயரின் 2 ஆட்சி முடிவுக்கு வந்தது என்பதை கூறும் நாள் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கை விலங்கை உடைத்து பகைவர்களை அழித்து அவிழ்த்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படுகின்ற கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று. பகைமை என்ற முள்காட்டினை அழித்து அங்கே விளைந்த மூங்கிலை புரட்சி என்ற புல்லாங்குழலாக மாற்றியமைத்து தன்னுடைய மூச்சுக்காட்டினால் பூபாலராகம் பாடுகின்ற இனிய நாள் இன்று. இன்பத்தை தருகின்ற இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழ்நாள் வணங்குவோம். இவற்றை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 147 மற்றும் 148. பக்கமே 147 விடுதலை திருநாள் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 148 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 149. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் முழுநிலவு அழகாக அளித்தது. தயவு அளித்தது, தரிசனம் அளித்தது, துணிவு அளித்தது, தயக்கம் அளித்தது. இது சரியான பதில். தரிசனம். இந்த முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம், வானம், ஆழி, கானகம். எது முழுவதும் போற்றும்படி வாழ வேண்டும்? வையம் முழுவதும். சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சீவ குட்டல் நில்லாமல், சீவன் குட்டல் நில்லாமல், சீவன் குட்டல் இல்லாமல், சீவ குட்டல் இல்லாமல். சீவன் குட்டல் இல்லாமல். இ. விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விலம் குட்டல் கொடித்து, விலம் குட்டல் ஒடித்து, விலன் குட்டல் ஒடித்து, விலங்கு குட்டல் ஒடித்து. விலங்கு குட்டல் ஒடித்து. காட்டை குட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டை எரித்து, காட்டை எரித்து, காடு எரித்து, காடு எரித்து. எது சரியான பதில்? காட்டை எரித்து. ஆ.
இதம் குட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதந்தரும், இதம் தரும், இதத்தரும், இதை தரும். எது சரியான பதில்? இதந்தரும். ஆ. குறித்து கொண்டே இருக்கலாம். நன்றி. அடுத்தது வீட்டுப்பாடம் குருவினா. பகத்சிங் கண்ட கனவு யாது என்பது. அதற்குரிய விடை பகமை 148 பாடலின் பொருளில் 3வது பத்தியில் சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று என்பது. அது குருவினா 1. குறித்து கொண்டு குருவினா 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்து குருவினா 2. இரண்டு ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார்? பாடலின் பொருளில் முதல் பத்தி 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் 2 ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. அது குருவினா 2. குறித்து கொண்டு குருவினா 2 என்று எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்தது சிறுவினா. இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள்? பாடலின் பொருளில் 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் 2 ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்த்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியளித்த நாள் இன்று என்பது. அது சிறுவினா 1. அந்த 2 பத்திகளும் குறித்து கொண்டு சிறுவினா 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். குறித்து கொண்டே இருக்கலாம். இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இதில் குருவினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள், சிறுவினாவை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது குருவினாக்கள் 2 மட்டும், படிப்பது குருவினாக்களும் சிறுவினாக்களும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.